வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பது ஏன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். வீடியோவில் பேசியிருக்கும் முதலமைச்சர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் தேர்தல் சமயத்தில் அவசரமாக எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுவதை எதிர்க்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளில் குழப்பங்கள் இருப்பதாக கூறியிருக்கும் அவர் எஸ்ஐஆர் சதி என்பதை உணர்ந்தாலேயே ஆரம்பத்தில் இருந்து எதிர்க்கிறோம் என தெரிவித்துள்ளார். மாநில அரசின் அதிகாரியாகவே இருந்தாலும் தேர்தல் பணி மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு கட்டுப்பட்டுதான் செயல்படுவார் என்றும் ஒரு நாளைக்கு 30 படிவங்களை கொடுக்க முடியாத சூழல் 30 லட்சம் படிவங்களை எப்படி கொடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை. ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. இதோ எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க. உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கும். இதில் சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். ஒரு நாளைக்கு 30 படிவங்களுக்கு மேலே தர்றதில்லை. இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க? போகிற போக்கை பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது. எஸ்ஐஆர் குறித்த போதுமான விழிப்புணர்வு மக்களிடம் இல்லை என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எஸ்ஐஆர் மூலம் தகுதியான ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். திமுகவை ஆட்சியில் அமர வைத்து விடக்கூடாது என்பது பாஜகவின் எண்ணம் என கூறிய அவர் யார் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம், களம் நமதே என கூறி மாவட்ட செயலாளர்களை ஊக்கப்படுத்தினார். தான் விசாரித்த வரையில் பொதுமக்களிடம் எஸ்ஐஆர் குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை என்று கூறிய முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் எழுந்தால் திமுக சார்பிலான உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டை எஸ்ஐஆர் என்ற ஆபத்து சூழ்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டு எச்சரித்துள்ளார். அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் எஸ்ஐஆர் எனும் சதிவலைகள் யாரும் சிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை எஸ்ஐஆர் என்ற ஆபத்து சூழ்ந்து பல கோடி மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பை பலப்படுத்தி கடமையாற்றுவோம் என கூறியிருக்கும் முதலமைச்சர் நவம்பர் 11 முதல் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.